அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கு இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் இணைந்திருக்கிறார். வார்த்தைகளை சுவிமடுப்போம், கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். God bless you, brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 5 மாதங்களை கர்த்தர் காப்பாற்றினார். 5 மாதங்களுக்கு துணையாய் நின்றார். 5 மாதங்களில் நம்மோடு பயணம் செய்த கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை ஆதரித்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பது அர்த்தம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிற வார்த்தை, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை வழியில் நடத்துகிற வார்த்தை, இருளை அகற்றி ஒளியை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிற வார்த்தை. இந்த கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடமாட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடமாட்டார். இந்த வாக்குத்தத்தமான சங்கீதம் அந்த காலகட்டத்தில் சங்கீதக்காரனுக்கு துணையாய் நின்றது. அந்த காலகட்டத்தில் சங்கீதக்காரனை தட்டி எழுப்பினது. கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு, பாரங்களில் அநேகம் உண்டு. எந்தெந்த பாரத்தை சுமந்து கொண்டு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாக நாம் அறிவோம். தொடருகிற பாரம், முடிவடைகிற பாரம், விடுதலை அடைகிற பாரம். பாரத்தினால் அநேக பிள்ளைகளுடைய பாரம் பெற்றோர்களுக்கு அதிகமாக வேதனை கொடுக்கிறது. எத்தனையோ பிரயாசங்களை பட்டு தன் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஜனங்களை பார்க்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மோடு இடைப்படுகிறது என்னவென்றால், உன் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடு. அப்போ இறக்கி வைக்க வேண்டியது என்னுடைய உன்னுடைய கடமை. அந்த பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய கடமை.
கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பாரங்கள் எவ்விதமாக இருக்கிறது? எவ்விதமாக பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம்? பாரங்கள் அநேகம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு. மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய பாரம், தல வலியை கொடுக்கக்கூடிய பாரம், வாழ்க்கையே சுக்கு நொக்குறாக உடைக்கக்கூடிய பாரம், வாழ்க்கையில் பாரத்தின் நிமித்தமாக கண்ணீர் விடுகின்ற ஒரு காரியம். பாரம் தூக்குகின்ற அளவுக்கு தான் தூக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக பாரங்கள் சுமந்து அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். அவர் மீது பாரத்தை வைத்துவிட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் பேதுரு அருமையாக சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை யாவையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் மீது வைத்துவிட கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேள்வி என்னவென்றால், நாம் சுமந்து கொண்டிருக்கின்ற பாரத்தை கர்த்தர் மீது வைக்க நாம் தயாரா? நாம் எடுக்கிற தீர்மானம் சரியா இருக்கிறதா? இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லை. அருமையாக ஒரு பக்தன் பாடி இருக்கிறான். இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலை காப்பாற்றும் கர்த்தர், ஆதரிக்கும் கர்த்தர், நம் பாரங்களை சுமக்க வல்லவராயிருக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ளவர். அவருடைய பசுத்த நாமத்தை உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாரங்கள் எவ்விதமா இருக்கிறது? பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய பாரம். இந்த மாதம் இந்தியா தேசத்திலே சவுத் இந்தியாவில் துவங்கப்பட்டிருக்கிற இந்த பள்ளிகளை பார்க்கும்போது பெற்றோருக்கு ஒரு பெரிய பாரமாய் இருக்கிறது. எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி இந்த பிள்ளைகளை ஃபீட் பண்ண போகிறேன் என்ற ஒரு பண பிரச்சனையுடைய பாரத்தோடு இந்த புதிய மாதத்தை கால் எடுத்து வைத்திருக்கிற பெற்றோர்கள் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, எந்த பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாகவே எல்லா பாரத்தையும் கர்த்தர் மீது வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த பாவ பாரத்தை சுமந்து வந்த நம்முடைய வாழ்க்கையில் பாவ பாரத்தில் இருந்து விடுதலை கொடுத்து நம்மை சுத்திகரித்து நம்மை காப்பாற்றி நம்மை ஆதரித்திருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர்.
கர்த்தர் ஜீவிக்கிறவர். கர்த்தர் மீது நாம் பாரத்தை விட்டுவிட்ட பிறகு அவர் எவ்விதமாக நம்மை ஆதரிக்கிறார் என்பது குறித்து வேதம் சொல்லுகிற வசனங்களை சற்று இந்த புதிய மாதத்தில் நாம் ஆராய போகிறோம். அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தராலே ஆதரிக்கப்படுகிறோம். அவருடைய ஆதரவு நமக்கு கிடைக்கிறது. எவ்விதமான சூழ்நிலையிலும் அவருடைய ஆதரவு நமக்கு இருக்கிறது. ஆதரிக்கும் கர்த்தர். 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்த எகிப்து ஜனம், அவளுடைய கண்ணீர்கள், அவளுடைய வேதனைகள், அவளுடைய அடிமைத்தனங்கள், அவருடைய வாழ்க்கையில சுமந்து வந்த பாரங்கள், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்கள் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் நாம் நினைவு கூர்ந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்விதமாக அது போய் சேர்ந்தது, போய் சேர்ந்த பிறகு போய் சேர்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவளுடைய கண்ணீர்கள், அவளுடைய வேதனைகள், அவருடைய துன்பங்கள், அவருடைய அடிமைத்தனங்கள் எல்லாருடைய கூக்குரலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்ந்தது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக மோசே என்ற ஒரு தாசனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோன் கையிலிருந்து விலைக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் செய்த அந்த மகத்துவமான காரியம் என்னவென்றால், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நான் எகிப்தியருக்கு செய்தது, ஆண்டவர் என்ன எகிப்தியருக்கு செய்தார்? 2 சங்கடலை 2ஆய் பிரித்து இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாம் அதில் பயணம் செல்லும் பொழுது அந்த கடலின் வழியாக நடந்து செல்லுகின்ற இஸ்ரவேல் குடும்பத்தாரை மீண்டும் அவர்களுடைய தேசத்திற்கு கொண்டு வருவதற்கு அவர்களை வழிமறுத்த வந்தவர்கள் ஆண்டவர் இந்த செங்கடலை மீண்டும் அது இணைவதற்கு அற்புதத்தை செய்தார். பின்னாக இருந்த எகிப்தியரும் அவருடைய சேனைகளும் குதிரைகளும் வண்டிகளும் எல்லாம் அழிந்து சென்றது. உங்களை கழுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உங்களை கழுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து, நம்மை சுமந்து வருகிற கர்த்தராய். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, அவருடைய கரம்தான் அவர்களை விடுவித்தது, அவர்களை காப்பாற்றியது.
அவர்களை ஆதரித்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் 18:35 இவ்விதமாக சொல்லுகிறான், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தாங்குகின்ற வலது கரம், தேற்றுகின்ற வலது கரம், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி நம்மை தாங்குகிறார், தேற்றுகிறார், ஆதரிக்கிறார். அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. நம்முடைய பாரத்தை கர்த்தர் மீது வைத்துவிடும் போது அவர் நம்மை அவருடைய கரத்தினாலே தாங்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாங்கும் வலது கரம், தாங்கும் கர்த்தருடைய வலது கரம், அவருடைய வலது கரத்தினாலே உன்னை எமர்ந்த மாதமெல்லாம் தாங்குவதற்கு அவர் இறங்கி வருகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் 91:12 சொல்லுகிறான், உன் பாதங்களில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதங்களில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதங்களில் இராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ தாங்கும் கர்த்தர், ஏந்தும் கர்த்தர், ஏந்தும் கரத்தை உடைகிற கர்த்தர், தன்னுடைய கரத்தினாலே தாங்கக்கூடிய கர்த்தர், தன்னுடைய கரத்தினாலே நம்மை ஏந்துகிற கர்த்தராய் இருக்கிறார். எவ்வளவு அருமையாக இந்த தேவ வசனம் நம்மை போதிக்கிறது, நம்மை காப்பாற்றுகிறது, நம்மை ஆதரிக்கிறது. அவருடைய பசுத்தமுள்ள நாமம் நமக்கு உறுதுணையாய் நிற்கிறது. இந்த கர்மியானவிலே நம்முடைய பாரத்தை அவர் மீது வைத்துவிடும் பொழுது அவர் நம்மை எவ்விதமாய் தாங்குகிறார் என்றால், அவருடைய கரத்தினாலே தாங்குகிறார். அவருடைய கரத்தினாலே நம்மை ஏந்தி கொண்டு போகிறார். தோங்கப்பட்டிருக்கிற இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தினாலே தாங்குவார். அவருடைய கரத்தினாலே நம்மை ஏந்துவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாரத்தை அவரிடத்தில் ஒப்படைத்து விடுவோம். நம்முடைய பாரத்தை அவர் மீது வைத்து விடுவோம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடுவார். அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். எல்லா பகுதியிலும் ஆதரிப்பார்.
இரவும் பகலும் உன்னை ஆதரிப்பார். போகையில வருகையில உன்னை ஆதரிப்பார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன்னை ஆதரிப்பார். ஆதரிக்கிற கர்த்தர் அவர். ஏசாயா எழுதின புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவ்விதமாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ நீதியின் வலது கரத்தினாலே தாங்கக்கூடிய கர்த்தர் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எத்தனை பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, எத்தனை பயங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது, எத்தனை பயங்கள் நம்மை தலைகீழாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதி செய்யும் கர்த்தர் இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு காலமும் தள்ளாட விட்டார் என்ற சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவர் யார் என்றால் நீதி உள்ளவர், நீதியை செய்கிறவர், அவர் என்றும் மாறாதவர், நீதியின் கரத்தினாலே தாங்கக்கூடியவர். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமா, அதற்கு தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. தாங்கக்கூடிய கரம், நீதியை செய்யக்கூடிய கரம், விடுதலை கொடுக்கக்கூடிய கரம், அற்புதங்களை செய்யக்கூடிய கரம். இந்த கரத்தினாலே, என் கரத்தினாலே உன்னை தாங்குவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். ஆண்டவர் நீதியின் கரத்தினாலே நம்மை தாங்குகிறவர். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்னால நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரவர். ஆண்டவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளுக்கு என்னாலும் கூட இருக்கிற கர்த்தரவர். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமம் நேற்றும் என்றும் மாறாத நாமமாய் இருப்பதாக. நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன், ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாத. இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இந்த மாதத்தினுடைய காரியங்கள் எவ்விதமாய் இருக்குமோ, பற்றாக்குறையாய் மாறினால் என்ன செய்ய போகிறேன், தானியம் குறைந்தால் என்ன செய்ய போகிறேன், வியாதினாலே அடிபட்டால் என்ன செய்ய போகிறேன், கர்த்தர் உனக்கு உன் பாரத்தை அவர் மீது வைக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீதிமானை ஆதரிக்கும் கர்த்தர், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை இரவும் பகலும் ஆதரிக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தேவ வசனத்தை அதிகாலையிலே எழுந்து அவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் உரைக்கிற அந்த வாக்கு தத்துவம். அவருடைய கண்கள் இந்த மாதமெல்லாம் நம் மீது இருக்கும், நம்மை ஆதரிக்கும்.
அவர் போதிக்கிற கர்த்தர், அவர் ஆதரிக்கும் கர்த்தர். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலோசனையை எங்கே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து அவருடைய சத்தியத்தை வாசிக்கிற தியானிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஆதரவு கொடுக்கிற கர்த்தர், தாங்குகிற கர்த்தர், நீதியின் வலது கரத்தினால் அந்த பிள்ளைகளை தாங்குகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நீதியின் வலது கரம் உன்னை தாங்கட்டும் இந்த மாதமெல்லாம். அவர் உனக்கு போதிக்கட்டும் இந்த மாதமெல்லாம். நாம் நடக்க வேண்டிய வழி அவர் காட்டட்டும். ஏனென்றால் அவர் நம் மீது கண்ணை வைத்திருக்கிறார் ஆலோசனை சொல்லுவதற்கு. நீதியின் கர்த்தர் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகின்ற கர்த்தர். இந்த கர்த்தர் கூட இருக்கும் போது யாருக்கு போராமை என்றால் பிசாசுக்கு போராமை. போராமையினாலே நம்மை தாக்குகிறான். அவன் பசுத்தத்தில் முன்னேறினால் அவனுக்கு பிரியம் இராது. விசுவாசத்தில் முன்னேறினால் அவனுக்கு பிரியம் இருக்காது. அதிகமாக ஜெபித்தால் அவனுக்கு பிரியம் இருக்காது. அதிகமாக வேத வசனத்தை இரவும் பகலும் தியானத்தில் இருக்கிற மனுஷனாய் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. எப்படியாகிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடைப்பட்டு நம்மை தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற அந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தியத்தை பட்டியமாக ஆயுதமாக எடுத்துக் கொள்ளுகிற ஒரு விசுவாசி உனக்கு துணையாய் நிற்கிறவர் நீதியின் வலது கருத்தினால தாங்கக்கூடியவர். கர்த்தருடைய பசுத்த நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதுதான் அருமையான கர்த்தர் பேசுகிறது. கூட இருக்கிறவர்களும் சத்துருக்களாய் மாறலாம். கூட இருக்கிறவர்களும் விரோதிகளாய் மாறலாம். கூட இருக்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடையாய் மாறலாம். ஆனால் கர்த்தர் இன்று நம்மோடு போதிக்கிறது என்னவென்றால், பேசுகிறது என்னவென்றால், நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் கர்த்தர் சாதகமாய் இருக்கும் போது அவர்கள் நம்முடைய பட்சத்தில் வருவார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஆதரிக்கும் கர்த்தர் நீதிமானை ஒரு காலமும் தள்ளாட விட்டார். நீதிமான் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவன். நீதிமான் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் மீட்கப்பட்டவன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன். நீதிமானை ஒரு பொழுதும் தள்ள மாட்டார். என் பாரத்தை கர்த்தர் மீது வைத்த பிறகு அவர் என்னை ஆதரிக்கிறார். அவருடைய நீதியின் கரத்தினால் என்னை ஏந்துகிறார், என்னை தாங்குகிறார். நான் தள்ளாதபடி இருக்கும்படி அவருடைய கரம் என்னை தாங்குகிறது. அதிகாலையிலே எழுந்து உம்முடைய சத்தியத்திற்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து நீங்களும் நானும் கர்த்தரை தொழுது கொள்ள, ஆராதிக்க, பின்பற்ற, கர்த்தருடைய வசனத்தை நாம் வைத்து வாழ, பிசாசு என்னதான் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் உன்னோடு கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். அந்த பெரியவராயிருக்கிற கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடும் போது ஆதரிக்கும் கர்த்தர்.
நீதிமானாய் நம்மை தகுதிப்படுத்தி அவர் நம்முடைய வாழ்க்கையை தள்ளாதபடி நிலை நிறுத்துகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். ஒரு நீதியின் கரம் நமக்கு உண்டு, தாங்கும் கரம் நமக்கு உண்டு, ஆதரிக்கும் கரம் நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே தன் ஜீவனை கொடுத்து தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தாங்குகிறது, நம்மை தேற்றுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. பிசாசுக்கு மாத்திரம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை வைத்து எதிர்க்கிற பிள்ளைகளாயிருங்கள். இந்த மாதத்திலே தவறாதபடி வேதத்தை வாசிப்பதும், தவறாதபடி ஜெபம் செய்வதிலும், சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியத்தை அடைவதற்கு இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாயிருந்து, அவருடைய வசனத்தில் நிலைத்து நின்று, அவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆடையாக அணிந்து கொண்டு, அவருடைய வசனத்தில் நிலைத்து நிற்கிறவனுக்கு நீதியின் கரம், கர்த்தருடைய கரம் அவனை தாங்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் வல்லமுள்ளவர். அவருடைய நாமத்தை கனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய வீட்டில் வருகிற வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுவோம். என்னென்ன பாரங்கள் சுமந்து வந்தீர்களோ, கடந்த மாதத்தில் சுமந்து வந்து இந்த புதிய மாதத்திலும் சுமந்து கொண்டு இருக்கிற எந்த பாரமாய் இருந்தாலும் அவைகளை கர்த்தர் மீது விசுவாசத்தோடு வைத்திடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். எப்பொழுதும் அவருடைய கரத்தினாலே உங்களை தாங்குவார். எப்போதும் நீதியின் கரத்தினாலே அவர் உங்களை தாங்குவார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு உறுதுணையாய் நின்று நம்மை ஆதரிக்கும் கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லோரும் கண்களை மூடுவோம். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரன் 55:22 சொல்லுகிறபடி நம்முடைய பாரங்கள் எவைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டியது. பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். அது என்ன பாரமாய் இருந்தாலும் உன்னை ரட்சித்த கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்நாளில் நீ சந்தித்து கொண்டிருக்கிற, சுமந்து கொண்டிருக்கிற எந்த பாரமாய் இருந்தாலும் என் மீது வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் இதை பேசுகிறது. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலமும் நம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் ஆதரிப்பார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் யார் என்றால் எங்களுடைய பாரங்களை சுமக்க வந்தவர். எங்களுடைய பாவ பாரத்தையும், சாபத்தின் பாரத்தையும், கோபாக்கினேன் பாரத்தையும் எல்லாம் சுமந்து எங்களை கொல்கதா என்னும் மலையில் விடுதலை கொடுத்த கர்த்தராகிய இயேசுவே,
உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உலகத்தில் சுமந்து வருகிற பாரங்களை லகுவாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. எங்களுடைய பாரங்களை சுமக்கக்கூடிய வல்லவராய் இருக்கிறவரே. எங்களுடைய பாரத்தில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவரே. எங்களுடைய பாரத்தில் ஆண்டவரே எங்களை தாங்கக்கூடியவரே, எங்களை ஆதரிக்கக்கூடியவரே. உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதமெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எல்லா பாரத்தையும் உம்மீது வைத்து விட்டு இரவும் பகலும் உம்முடைய சத்தியத்தில் தியானமாய் இருந்து, உம்முடைய பசுத்த வேதத்தில் தியானமாய் இருந்து இவர்கள் உமக்காக வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எந்த நஷ்டங்களும் எந்த கஷ்டங்களும் இவர்களுடைய இல்லங்களில் வராதபடி காத்து கொள்வீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். பசுத்தமுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். அவர் ஒருவரே, நீர் ஒருவரே மகா பசுத்தமுள்ள கர்த்தர். நீ தாங்குவீராக, நீர் ஆதரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. இந்தியா தேசத்திலே அநேகர் ஆண்டவரே பள்ளிகளுக்கு செல்லுகிறார்கள். பெற்றோருக்கு பண பாரமாய் இருக்கலாம். அவைகளிலிருந்து அற்புதத்தை செய்து விடுவிக்கிற கர்த்தராய் பிள்ளைகளுடைய எஜுகேஷனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த மாதமெல்லாம் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆதரவாய் இருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீரே கர்த்தர், நீரே மாறாதவர். உம்முடைய பசுத்த ஆவியினுடைய பலனும் வல்லமையும் எங்களை தாங்குவதாக. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளே ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆதரித்து இந்த மாதமெல்லாம் வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களோடு விடை பெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் வாக்குத்தத்தத்தோடு வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. Amen. God bless you, brother. Amen. Thank you.